ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ரியா. ஃப்ரம் திஸ் டு திஸ் எப்படி நான் இந்த மேக்கப் லுக் அச்சீவ் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரோஸ் வாட்டர் வச்சு தான். ரோஸ் வாட்டர் நல்லா அப்ளை பண்ணி அதை அப்சர்வ் ஆனதுமே தென் ஐ வெண்ட் அஹெட் வித் திஸ் அலோவேரா ஜெல். அண்ட் உண்மையாக சொல்ல போனோம்னா இதுதான் என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஜஸ்ட் திஸ் ரோஸ் வாட்டர் அண்ட் அலோவேரா ஜெல். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு, தட் இஸ் சன்ஸ்க்ரீன். என்கிட்ட 3 ஆப்ஷன் இருந்துச்சு, பட் ஐ வெண்ட் அஹெட் வித் திஸ் கிளென்ஸ்டா விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். SPF 50 தான் இதுவுமே. அண்ட் இட்ஸ் அ வெரி அண்டர் ரேட்டட் சன்ஸ்க்ரீன். இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்களானே உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின்னுக்குள்ளே அவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆயிடும். அண்ட் நீங்கள் ஒருவேளை நான் இதில் பிபி க்ரீம், சிசி க்ரீம், கன்சீலர், ஃபவுண்டேஷன் ஏதாவது யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சாரி மக்களே, அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. என் ஃபேஸில் என்ன இருக்கோ அதை மட்டும், என் ஃபீச்சர்ஸை மட்டும் நான் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன், அதுதான். ஸோ அதோட ஃபஸ்ட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறது ஐப்ரோவை தான். ஐப்ரோ செட் பண்ணாமல் ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸோ இன்கம்ப்ளீட். ஸோ ஐப்ரோ ஃபஸ்ட்டு செட் பண்ணதுமே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஐலைனர். ஸோ ஐலைனரையுமே நான் ரொம்ப தின்னாக ஒரு லைனாக என் கண்ணுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைனாக வரைஞ்சிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன், ப்ரௌன் கலர் லிப் லைனர். அண்ட் அகெயின் திஸ் LA18க்குள்ள மை ஃபேவரட் லிப் ஷேட். ஸ்பெஷலி லிப் லைனர் போட்டதுமே இந்த லிப் கலர் வச்சு ஃபில்அப் பண்ணிக்கிட்டேன் லிப்பை. தென் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மஸ்காரா. ஓ மை காட், ஃப்ரம் மார்ஸ். அண்ட் இதோட வாண்டை மட்டும் பாருங்கள், ஹவு ஹியூஜ் திஸ் இஸ். ரொம்ப பெரிய வாண்ட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மஸ்காரா. அதை எடுத்ததுமே நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. எக்ஸஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வி வாண்ட் அ வெரி சிம்பிள் அண்ட் நேச்சுரல் லுக்கிங் மேக்கப். ஓகே, இதில் நான் இருக்கிற என்னோடய ஃபீச்சர்ஸை தான் நான் என்ஹான்ஸ் பண்ணுறேன்னு தவிர எதுவுமே அவ்வளோ அன்நேச்சுரலாக எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. என் கலரை ஒன்றும் நம்ம ஒயிட்டும் பண்ணுற போகிறதில்ல, இருக்கிற கலரையே வச்சு நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து திஸ் மேப்ளின் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. ஏன்னா இந்த பிங்கை நான் போட்டேன் நான் கோஸ்ட் மாதிரியே தெரிவேன். ஸோ இந்த பிங்க் டசன்ட் சூட் மீ. ரொம்ப ஆசையாக வாங்கின லிப் ஷேட் இது. யூசிங் தட் ஆஸ் அ ப்ளஷ். அண்ட் நான் எப்போவுமே ப்ரௌன் ஷேட் ஆஃப் ப்ளஷ்க்கு தான் போவேன். பட் வென்எவர் ஒரு பிங்க் ஷேட் ப்ளஷ் வேணும்னா எப்போவுமே இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பொட்டு இல்லாமல் த ஹோல் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ஒரு அர்த்தமே இல்லை. சாரி டு அப்ளை திஸ் ப்ளஷ் அகெயின். ஐ கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப் ஃப்ரம் அப்ளைங் ப்ளஷ். எனக்கு ப்ளஷ் அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ, ரொம்ப கையிலேயே நான் போட்டு எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் ரிப்பீட் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சின்ஸ் என்னோட காலேஜோட ஃபஸ்ட் டேனால ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட் எந்த மாதிரி நான் இயரிங் போடன்னு. இந்த மயில் இயரிங் வந்து ரொம்பவே ஓவராக தெரிஞ்சிச்சு, ரொம்ப ஜிகுன்னு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இயரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இயரிங், அதை போடலான்னு நினச்சேன். பட் ஆனாலுமே ஐ ஃபெல்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம், பிராண்டாலாம் போக வேண்டாம், ஜஸ்ட் சிம்பிளாக போகணும்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் ஜிம்கி எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு ஐ சா மெனி கேர்ள்ஸ் வித் ஹியூஜ் இயரிங்ஸ். ரொம்ப சிம்பிளாக போயிருந்தேன் நான். இந்த இயரிங் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. அண்ட் திஸ் லாரியல்குள்ளே சிரம் அரவுண்ட் 300 ஐ ரிமெம்பர். அதனால் அதை சொட்டை நம்ம பார்த்து ஒவ்வொரு சொட்டையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வாஸ் டோட்லி கன்ஃபியூஸ்ட் ஆஃப் திஸ் ஹேர் ஸ்டைல் ஆல்சோ. என்ன ஹேர் ஸ்டைல் போடலான்னு நான் அது இதுன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் நம்ம போனது சேம் தட் ஓல்டு ஹேர் ஸ்டைலுக்கு தான், விச் இஸ் நேருச்சி எடுத்துகிட்டு. ஐ டோன்ட் நோ, எனக்கு முடிய விரிச்சு போடையே மனசு வரல. ஏன்னா வெயிலை பார்த்தேன்னா வெளியே சென்னை வெயில் இஸ் லைக் வெரி 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 ஹாட். ஸோ நான் பின்னி போட்டுக்கிட்டேன். என்னோடய ஃபஸ்ட் டேவாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கண்ணாடியில் எப்படி இருக்கேனா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இது நான் சும்மா ஒரு லுக்கு, நம்ம படிக்கிற பொண்ணுன்னு டீச்சர்ஸ் நம்பட்டுன்னு தான் இந்த கண்ணாடி வாங்கினேன் ஹானஸ்ட்லி. நெக்ஸ்ட் வந்து பர்ஃப்யூம் மஸ்ட். அது ரொம்பவே மஸ்ட். ப்ளம்குள்ளே ஹவாய் ரொம்ப பர்ஃப்யூம் அடிச்சிட்டு இருந்தேன் நான். நான் என் ட்ரெஸ்ஸில் பெர்ஃப்யூமோட மார்க் தனியாகவே தெரிஞ்சுட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் கிளம்பியாச்சு. அண்ட் இதோட ஃபுல் vlogயுமே நான் போட்டிருக்கேன், என்னோட ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ். அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை.